ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 லிட்டர் கிரைண்டர் இருக்குல்ல, இது வந்து ஓல்டு மாடல் கிரைண்டர். இது வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய ரிவ்யூ, இது வந்து எப்படி சீசனிங் பண்ணணும், இது புதுசாக வாங்கணும் அப்படின்னா இதை எப்படி வந்து நம்ம நார்மலாக அரிசி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டருடைய ரிவ்யூ வந்து இதே மாதிரி உடைய கிரைண்டரோட ரிவ்யூ நான் வந்து போட்டிருந்தேன். அந்த கிரைண்டர் வந்து எனக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரைண்டர் கொடுத்துட்டு நான் இந்த கிரைண்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிரைண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி வந்து அரிசி போடுற அளவுக்கு நல்லா பழக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற வகையில் இந்த வந்து இது மாதிரி கிரைண்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயங்க. ஸோ அதனால் இது எப்படிலாம் நம்ம பழக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரைண்டர் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் கிடைக்குது. ஸோ லக்ஷ்மி வெட் கிரைண்டர்ஸ் தான் இது. ஸோ லக்ஷ்மி மோட்ரு இருக்கக்கூடிய கிரைண்டர் தான் வந்து நல்ல கிரைண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மோட்ரு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். ஸோ கடை இதெல்லாமே வந்துட்டு, அதாவது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 to 15,000 நமக்கு ஃபுல் சார்ஜ், டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்துடுது. ஸோ இதே வந்து நம்ம திருச்சியிலலாம் எடுக்கிறப்போ கொஞ்சம் ரேட் கூட தான், ஜாஸ்தி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எங்கே வாங்கினாலும் சரி, கோயம்புத்தூர்லேயே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்த்து நல்ல ஷாப் தானா அப்படி சொல்லி பார்த்து வாங்க. ஏன்னா வந்து ஏதாவது லக்ஷ்மி மோட்ரு இல்லாமல் வேறு ஏதாவது மோட்ரு போட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு லைஃப் வராது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எந்த கடையில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக கேட்டு விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறது வந்து லக்ஷ்மி மோட்ரு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 20-40 ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து இதுக்குள்ளே ஊற்றணும். இது எப்படி ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணணுன்றதை எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி தவிடு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர் வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு இந்த தவிடு இருக்குல்ல, இது வச்சு தான் நம்ம அரைச்சி சீசனிங் பண்ணணும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தவிடு தான் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி கிரைண்டர் வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட ஒரு கிரைண்டர் தான். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இந்த யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனால் இது வந்து பெரிய கிரைண்டர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தெரியுது. ஸோ வீட்டில் வந்து மாவு ஆட்டி வந்து சின்னதாக பிஸ்னஸ் மாதிரி சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வேண்டி இது மாதிரி பெரிய சைஸில் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சின்ன சைஸ் எடுத்திங்கனாலும் சேம் இதே மெத்தடில் தான் நீங்கள் சீசனிங் பண்ணணும். ஆனால் வந்து அதுக்கு ஆயிலாம் ஊற்ற தேவை இருக்காது. இது பெரிய மோட்டார், பெரிய கிரைண்டர்னால ஆயில் ஊற்றுறோம். நீங்கள் சின்ன கிரைண்டர் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆயிலாம் ஊற்ற தேவை இருக்காது. மற்றபடி எல்லாமே ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், உள்ள கிரைண்டரோட மோட்ரு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 2 கண்டென்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதில் தான் இந்த ஆயில் மோட்டர் வந்து இதை நெட்டை கழட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அவங்க ஊற்றுவாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் உள்ளே வந்து ஃபுல்லாகவே பிடிக்கும். ஊற்றியாச்சு. இப்போ நெட்டு போட்டு இந்த இடத்த டைட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில், செம்மண் கலரில் தான் இருக்கும். சர்வோ ஆயில் வந்து 20-40 ஆயில் வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு இதில் சேர்த்து ஊற்றிட்டோம். ஊற்றிக்கப்புறம் அந்த நெட்டு போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கப்புறம் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆப்போசிட்டில் வந்து என்னோடய சின்ன கிரைண்டர் இருக்கனால அதோடைய இதில் உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, கழனி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதை ஃபுல்லாகவே நான் அதில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வெளியில் எடுக்கட்டும், நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் போட்டுட்டு அந்த அரிசி கழுவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கனால அதோடைய அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா வெளியில் எடுத்துரும். இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்தாச்சு. இதில் உள்ள கல், மண் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தவிடு இருக்குல்ல, அதை வந்து இதுக்குள்ளே கொட்டுறோம். கொட்டிட்டு வெறும் தவிடு மட்டுங்கிறப்ப நல்லா நைஸாக வந்து இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரிசி இருக்குல்ல, பச்சரிசி இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு லக்ஷ்மி மோட்ரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். வேறு இன்னும் பெஸ்ட்டான மோட்ரு இருக்கா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரியான கிரைண்டருக்கு வந்து லக்ஷ்மி மோட்ரு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கமெண்டில் வந்து இல்லை வேறு மோட்ரெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எனக்கு தெரியாது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு விசாரிச்சுக்கோங்க. இப்போ நான் உள்ளே போட்டாச்சு. லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாப்பா வந்து சூடம் காட்டிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இதை போட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும்.
நம்ம எதுக்காக வந்து தவிடெல்லாம் போட்டு இப்படி சீசனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து மண் கல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த தவிடு என்ன பண்ணும், ஒட்டை எடுத்து நல்லா கரன்னு எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து நமக்கு அதில் உள்ள கல் மண் அந்த உறைவு அந்த இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு க்ளீனாக வந்துடும். அதுக்காக தான் வந்துட்டு பண்ணுறோம். இதில் கொஞ்சம் இடையில தண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரையாக ஓடும்போது இதாகும். இப்போ வந்து நான் இன்னும் எதையுமே கரெக்ட் பண்ணலை. அந்த சைடில் ஸ்டாப்பர்னு சொல்லுவோம், ஒயிட் கலரில் இருக்குல்ல, கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் இன்னும் கரெக்ட் பண்ணல. அதை எல்லாமே நான் கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து இதை சீசனிங் பண்ணி இதை எடுத்து மேலே வச்சு அப்படியே இது பண்ணி விடுங்க. அப்போ வந்து நல்லாவே சீசனிங் ஆகிடும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி தவிடு கிடைக்கல, நீங்கள் இருக்க இடங்களில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷன் அரிசி இருக்குல்ல, பச்சரிசியோ புழுங்கரிசியோ, அது வர அரிசியை வந்து போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கரன்னு அப்படியே ஊட்டுங்க. அதுவே போதுமானது. உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் அது மாதிரியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கே வந்து நாங்களே வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த அரிசி மட்டும் தான் போட்டு சீசனிங் பண்ணுவோம். அப்புறமே இங்கே இருக்கப்போ பக்கத்தில் இங்கே சொன்னாங்க, இல்லை நீங்கள் இது மாதிரி தவிடு போட்டு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இப்போ தவிடெல்லாம் போட்டு நான் சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அரிசி வந்து நான் சும்மா ரஃபாக ஊற வச்சுருக்கேன். கழுவில் எதுவும் பண்ணலை. இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசி வந்து ரஃபாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச அரிசியை திரும்ப ஓட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை கீழே ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு அந்த தவிடு இது பண்ணோம்ல, அதை வந்து 2 டைம் நான் தவிடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் போட்டு அதை கீழே ஊற்றிட்டேன். 2வது டைம் போட்ட தவிடு வந்து மாட்டுக்கு ஊற்றலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம போட்டதுலேயே வந்து அந்த கல் மண்ணெல்லாம் வெளியில் போயிடும். அதை வந்து மாட்டுக்கு ஊற்ற வேண்டாம், அதை கீழே ஊற்றிடுங்க. இப்போ 2வது தடவை போட்ட தவிடு இருக்குல்ல, அந்த இதோடு சேர்த்து நான் ஊற வச்ச அரிசியும் போட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து நான் மாட்டுக்கு ஊற்றிட போகிறேன். இதில் வந்து அதிக கல் மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து அந்த கலர்லாம் ஒட்டி அந்த மண் என்ன சொல்கிறது, அந்த கல்லோட கலரு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்ல, அதுக்காக. இப்போது டோட்டலாகவே சீசனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாப்பரை வந்து என்ன பண்ணால் அடியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் லைட்டாக தூக்கி கொடுக்கணும். கல்லுலேயே ஒட்டக்கூடாது. இந்த என்ன சொல்ற நெட் வந்து இந்த பக்கமாக இருக்கணும், மோல்டிங் வந்து பின் பக்கமாக இருக்கணும். இதுதான் இப்போ கரெக்டாக நான் வச்சுருக்கிறது. இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் அதையும் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி உள்ள இருக்குல்ல அதை வந்து டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த அடியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கணும். கல்லில் வந்து ஒட்டக்கூடாது. அதே மாதிரி அந்த சைடு ட்ரம்லேயும் ஒட்டக்கூடாது, சைட்லேயும். ஸோ 2 இடத்துலையுமே ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும், இன்னொன்று வீணாக போயிடும். அதுக்காக வந்து அது மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து பின்னாடி டைட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளோட கிரைண்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. டெமோ எப்படி அப்படின்றது இப்படி தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. கீழே வந்து இதோடைய லிட்டர் வந்து 5 லிட்டர், அப்புறம் கீழே வந்து அதோடைய கிரைண்டரோட இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக இட்லிக்கு அரிசி நம்ம வந்து அரைக்கிற மாவுக்கு உண்டான அரிசியை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் அரைச்சிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஹெவி டியூட்டி மோட்டர். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பார்த்து பயன்படுத்துங்க. அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும். கல் வந்து தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிரும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான் வந்து செயினில் இது மாதிரி மாட்டிட்டு இது பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன். இந்த கொக்கியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல உள்ள நெட்டை நீங்கள் லூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், லூஸ் டைட் இருக்கிறத பார்த்துட்டு. அவ்வளோதான். இதோடைய டெமோ ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிச்சு. இந்த மேலே உள்ள கைப்பிடி பார்த்திங்கன்னா கட்டையிலையும் இருக்குது, சில்வர்லேயும் கிடைக்கும். ஆனால் வந்து மரக்கட்டு வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து துணி சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தேய்மானம் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.